Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 40 டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் 24th ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது அருண் ஜெட்லி ஸ்டேடியமில். ஆல்ரெடி இப்போ தான் ஒரு 2-3 மேட்சஸ்க்கு முன்னாடி குஜராத்தும் டெல்லியும் மோதி இருப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு மோசமாக குஜராத் ஆடி இருப்பாங்கன்றதையும் பார்த்துருப்பீங்க. பட் அது வேறு விக்கெட் அகமதாபாத். இப்போ நடக்க போகிறது அருண் ஜெட்லி ஸ்டேடியம். இங்கே SRHும் DC ஆடின மேட்ச்சில் எப்படி டிரைவர்ஸ் கட் ஜாக் ஃப்ரேசர் எல்லோரும் எந்த அளவுக்கு வந்து அடித்தாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம ஸ்டாட்ஸ் வீடியோ போடாமல் டீம் வச்சு வீடியோ போடுறோன்னு. அந்த டீம் வச்சு வீடியோ போடுறது வந்து செகண்ட் வரும். இதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதான் ஸ்டாட்ஸ் ப்ளஸ் அனலைஸ் வீடியோ. அது ஜஸ்ட் வந்து சும்மா கிராண்ட் லீக் டீம் வீடியோ அது. ஸோ குழப்பிக்காதீங்க. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ. நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறதுனால சொல்கிறேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் க்ளீனாக. முடிஞ்ச அளவுக்கு எல்லா GL பாயிண்ட்ஸுமே சொல்கிறேன். அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. டெலகிராமில் கொடுக்குற டீமை வின்னிங் ஸ்ட்ரீக் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை லாஸ் ஆகுது மாறி போகுதுன்னா ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் மாற்றிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் ஃபேண்டசியாக. குபேரா ஃபேண்டசி ஆப் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஆப். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல அவங்க தான் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஒரு ஆப். 2K ஃபேண்டசின்ற ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராமில் லிங்க் இருக்குது. ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 2 டைம் GTயும் 1 டைம் DC ஜெயிச்சிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் இங்கே 85 மேட்ச் நடந்திருக்கு. 39 மேட்ச் ஃபஸ்ட் டீமும் 46 மேட்ச் செகண்ட் டீம். ஆவரேஜாக 168 எதிர்பார்க்கலாம். இப்போ நல்லாவே வந்து ட்ராக்கை பேட்டிங்க்கு ஃபேவராக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரோடு மாதிரி இருக்குது. எப்படி போட்டாலும் ஹிட் பண்ணலான்ற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு எட்ஜ் எடுத்து ஏதாவது சுத்த போய் தான் விக்கெட் கிடைக்கிறத தவிர்த்து மற்றபடி பேட்டை நம்ம விட்டாலே 6 போகிற மாதிரி தான் இருக்குது. ஹைலைட்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ ஏதோ 30 yard சர்க்கிள்குள்ளே தான் 6 பவுண்டரியே இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ ரன்ஸ் போகுது. மறுபடியும் அதே விக்கெட்டில் தான் நடக்கும் போது. ஸோ பேட்டர்ஸை மோஸ்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது பெட்ரு. பட் அதுலேயுமே குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்ததையும் பார்த்தோம். ஸோ டெக்னிக்கலாக பவுல் பண்ணுறவங்களுக்கு ஸ்பின்னர்ஸாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்த்துடலாம். இதுதான் அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் நடந்த மேட்ச்சு. இது வந்து குஜராத்தும் DC ஆடின இந்த சீசனுக்கான மேட்ச். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதில் அகமதாபாத்தில் கொஞ்சம் பவுலிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிச்சு. ஸோ சந்தீப் வாரியெல்லாம் அதிக ரன்ஸ் போவார். அவர் IPLல பிக் பண்ணதே ஒரு பெரியது தான். அவருக்கு சான்ஸுமே கொடுத்தாங்க. 2 விக்கெட்டுமே எடுத்தார். ஸோ அதனால் யார் வேணால் விக்கெட் எடுக்கலாம். அது அகமதாபாத் கிரவுண்டில் நடந்த ஒரு விக்கெட். பட் ஹெட் டு ஹெட் மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. முகேஷ் குமார் 3 விக்கெட்டு, இசாந்த் சர்மா 2 விக்கெட்டு, ஸ்டப்ஸ் வந்து சும்மா தூக்கி போட்டு 2 விக்கெட் எடுத்தார். அதை வச்சே நம்ம ஸ்மால் லீக் வந்து வின் பண்ணோம். அதுதான் உண்மை. ரிஷப் பண்ட்டுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க விக்கெட் கீப்பிங்காண்டியவும். ரஷீத் கான் 1 விக்கெட். அப்புறம் ரஷீத் கான் பேட்டிங்லாம் நல்லா ஆடினார். இது வந்து இவங்க ஆடினது பிட்வீன் ஆடினது. இந்த கிரவுண்டில் நடந்திருக்கிறது ஒரே ஒரு மேட்ச் தான். அதில் சன்ரைஸ் ஹைதராபாத் 266 7 விக்கெட்டு. குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்தார். அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட். ஸோ அடிக்க போய் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கொடுத்தாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நட்ராஜன் அந்த டெய்லண்டர்ஸ் பவுலர்ஸையாக வந்து கரெக்டாக யாக்கர்ஸாக போட்டு தூக்கிட்டார். நிதிஷ்குமார் ரெட்டியுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பேஸில் போட்டு விக்கெட் எடுத்தார். மயங்க் மார்கண்டேக்கு விக்கெட் கிடச்சி. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் இல்லை, பேட்டர்ஸ் அடிக்க போகிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் நடந்த ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி அதே விக்கெட்டாக தான் இருக்கும். இன் பிட்வீன் இதுக்கு முன்னாடி இவங்க ஆடின மேட்சஸ் பார்ப்போம். ஒரு மேட்ச் பார்த்துட்டோம். மீதி இருக்க மேட்ச் பார்க்கலாம். 3 மேட்ச்சு. அதுலேயே அக்ஷர் பட்டேல் 27, கலீல் அகமது 2 விக்கெட், இசாந்த் சர்மா அப்பயும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் 1 விக்கெட். அதுமாதிரி ரஷீத் கான் 1 விக்கெட், மோஹித் சர்மா 2 விக்கெட். இங்கே பார்த்தோம்னா சாய் சுதர்சன் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் 62 ரன்னு. ரஷீத் கான் 3 விக்கெட். அதே ரஷீத் கான் இங்கேயும் 1 விக்கெட். ஸோ போன மேட்ச் 1 விக்கெட். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 விக்கெட்டு கிட்ட 6 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி ஒரு 3-4 மேட்ச்சில் DCக்கு எதிராக. சுக்மன் கில் ஒரு மேட்ச் வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. அகமதாபாத்தில் தான் அந்த மேட்ச் நடந்திருக்கும் மோஸ்ட்லி. மற்ற கிரவுண்டில் அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கிறது பார்த்துருக்கோம். கலீல் அகமது 2 விக்கெட்டு. ரிஷப் பண்ணிட்டு ஓரளவுக்கு அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே டீசெண்டான ஒரு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்லேயுமே குல்தீப் யாதவ் எல்லா மேட்சும் ஒரு விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து இவங்களுக்குள்ளே ஆடின கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. இதில் பார்த்தாலே நமக்கு சராசரியாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு பேட்டில்ஸ் பார்க்குறப்போ இன்னுமே கிளியரான உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றது எடுத்துருப்போம். அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க.
தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸ் வந்து சகஜம்தான். வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள், எப்படி வந்து ப்ளே பண்ணணும். நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம், இதை பார்த்து கூட தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். டெல்லியோட பிளேயிங் லெவனு. ஸோ இந்த டெல்லி பிளேயிங் லெவன் கடைசியாக குஜராத் கூட ஆடுறப்போ அவங்களுக்கு இதுதான் பிளேயிங் லெவனை செட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ வார்னர் மட்டும் இல்லை, கொண்டு வந்திருக்காங்க வார்னரை. லாஸ்ட் மேட்ச்சில் ஆண்ட்ரிக் நக்கியாவை கொண்டு வந்தாங்க. நிறையா வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ மோஸ்ட்லி மறுபடியும் ஆண்ட்ரிக் நக்கியா பெஞ்சில் வச்சுட்டு இதே டீமை தான் செட் பண்ணுவாங்க. இதே கான்செப்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அபிஷேக் போரையில் வந்து உள்ளே வந்துடுவார். 5 பவுலிங் காம்பினேஷனு. கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் வந்து 6வது பவுலிங். லலித் யாதவை பெஞ்சில் வச்சுருவாங்க, ஏன்னா அவர் வேஸ்ட்டு. ஸோ உள்ளே கொண்டு வந்தாலுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸும் அடிச்சிடுறாங்க. பேட்டிங்கும் அவர் கண்ணை மூடிட்டு தான் சுற்றுறதுனால அவரை பெஞ்சில் வச்சுட்டு இதே கான்செப்ட் கொண்டு வந்து ஸ்டப்ஸை தேவைப்பட்ட ஆஃப் ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சேம் பேஸ். ஸோ ஸ்டப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பார். அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மாறி மாறி வரதுனால இந்த மேட்ச்லேயும் கீ தான் ஸ்டப்ஸ். ஏன்னா அடிக்க போவாங்க, பட் ஜஸ்ட் தூக்கி போட்டு ஸ்டப்ஸ் விக்கெட் எடுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். குல்தீப் யாதவ் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ட்ரம்ப் கார்ட் பிக்கா இசான் சர்மா யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கலீல் அகமதி யோசிக்க போகிறதில்ல. முகேஷ் குமார் தான் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். மினிமம் ஒரு விக்கெட்ன்றதை எடுத்துருவார். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இசான் சர்மா, கலீல் அகமதில் யாராவது ஒரு ஆள் எடுக்கலாம். கலீல் அகமது மோஸ்ட்லி ஒரு விக்கெட் எடுத்துருவார். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலை, பட் விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது ஹையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பேட்டிங் ட்ராக்கு. ஸோ ஃபார்ம் அவுட்டில் இருக்க டேவிட் வார்னர் ஃபார்முக்கு வரதுக்கு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வந்திருக்காரு, பட்லர் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம் வரப்போ கண்டிப்பாக டேவிட் வார்னரும் ஃபார்முக்கு வரதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். யூஸ் பண்ணிப்பார் இந்த மாதிரி விக்கெட்டை. லாஸ்ட் மேட்ச்சு புவனேஸ்வர் குமாருக்கு அவுட் ஆனாலும் இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஆப்ஷனு கிராண்ட் லீக்கில் கேப்டன் விஸ்கம்னா கொடுக்குறது. பிருத்திவி ஷா கேம் எடுத்துகிட்டு போவார், பட் டக்குன்னு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் பேட்டில் உமேஷ் யாதவுக்கு எதிராக இருக்கும். அப்படி இல்லாட்டி அதுக்கப்புறமா ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது, ரஷீத் கான் இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக பவுல் பண்ணுறப்போ மாட்டிப்பார். பிருத்திவி ஷா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அப்போ கேமு ரிசர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஜாக் ஃப்ரேசர் ஓரளவுக்கு அடிக்கலாம். எந்த பவுலராக இருந்தாலும் ஜாக் ஃப்ரேசர் அடிக்கிறாரு. சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன். 2 பால் 3 பால் பிடிச்சி கூட ஒரு 3 6 அடிச்சிட்டாலும் நமக்கு பாயிண்ட் தான். ஸோ அட்வான்டேஜ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவருக்கு எதிராக நூர் அகமதை, ரஷீத் கானை வீச வைப்பாங்க. அதில் மேபி மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. டேவிட் வார்னரும் அதே மாதிரி தான் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ரிசர்வ் பண்ணிட்டு பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஸ்டப்ஸ் இந்த மேட்ச்க்கு மிகப்பெரிய ஒரு கீ. ஃபஸ்ட்டு நாளும் செகண்ட் பேட் பண்ணாலும் இந்த மேட்ச் ஃபார்முக்கு திரும்புவார். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் நல்லா அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்டப்ஸு. அக்ஷர் பட்டேல் டைட்டாக போல் பண்ணி மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங் மேலே அனுப்ப மாட்டுறாங்க. சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா சேவ் ஹோப்பை எடுத்துகிட்டு வரலாம். சேவ் ஹோப்பை பொறுத்தவரையா T20 ஃபார்மெட்டில் புரிஞ்சுக்கோங்க, 20 ரன் 15 ரன் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் அடிக்க ரொம்ப கஷ்டப்படுவார். அடிக்க முயற்சி எடுப்பார், அப்போது மாட்டிப்பார். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பவர் கிடையாது. ஓடிஏ ஃபார்மெட் பிளேயர் அவர். ஸோ அதனால் அவர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ T20 ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறது தான் பெட்ரு. இந்த மேட்ச்சில் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸு. டேவிட் வார்னர் ஒரு பெட்டர் ஆப்ஷன். கேப்டன் சாய்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் முகேஷ் குமாரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க ஜாக் ஃப்ரேசரு, அதுக்கப்புறம் ஸ்டப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்ரு. இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் அபிஷேக் பொறையில் உள்ளே வரப்போ கிட்டத்தட்ட அக்ஷர் பட்டேல் வரைய 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இங்கே ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து லெஃப்ட் ஆம் பவுலர்ஸை தான் கொண்டு வருவாங்க. இதில் நூர் அகமது, அதுக்கப்புறம் சாய் கிஷோர், அதுக்கப்புறமா ரஷீத் கான் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். நூர் அகமதுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வரலாம். சாய் கிஷோர் வந்து அவரோட ரோலை ப்ளே பண்ணலாம். இப்போ சாய் கிஷோர் அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக வீசி விக்கெட் எடுக்க முடியுமானா டைட்டாக பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். அப்போ இந்த சைடு வந்து ரஷீத் கானுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். டெத்தில் மோஹித் சர்மா தான் வீசுகிறார். உமேஷ் யாதவ் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. ஏன்னா பேட்டர்ஸ் வைஸாக பார்க்குறப்போ டிசி பேட்டர்ஸ்க்கு எதிராக நிறைய ரெக்கார்ட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. ஸோ இங்கே லோயஸ்ட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பெட்டர் பிளேயர்ஸ் அப்படின்னா. கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு ஒரு டேவிட் மில்லரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி உமேஷ் யாதவ்னா உமேஷ் யாதவ் ஒரு கிராண்ட் லீக்கு பெஸ்ட்டு பிக்கு, நல்ல ஒரு ஆப்ஷனு. சாய் சுதர்சன் எப்போயுமே டிசி கூட நல்லாவே ஆடிருக்காரு. இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ராக்கை வந்து பயன்படுத்திப்பார். அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார். ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸு. ஸோ ரித்திமான் ஷா தான் ஓப்பன் பண்ணுவார். பட் ரித்திமான் ஷாக்கு எதிராக வீசக்கூடியவங்க கலீல் அகமது உள்ளே வெளியே பால் எடுத்துகிட்டு போகக்கூடியவர். அப்படியே கொஞ்சம் அவர் தப்பிச்சாலுமே இசான் சர்மாவுமே டீசெண்டாக வந்து பவுல் பண்ணுறத பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் சுக்மன் கில்லையே விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் கொஞ்சம் அவருக்கு ப்ராப்ளம்ன்றது இருக்கும்.
மற்றபடி பார்த்தோம்னா இங்கே ப்ராப்ளம் இல்லாமல் ஆடுறதுக்கு சாய் சுதர்சனுக்கு அருமையான ஆப்ஷன் இருக்குது. சாய் கிஷோர் ஒரு விக்கெட் எடுக்கலாம். மேபி 100 தான் பெஞ்சில் வச்சுட்டு ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்துகிட்டு வருவாங்க என்னோடய கெஸ் படி. ட்ரம்ப் கார்ட் பிக்கா கிராண்ட் லீக்கில் அந்த சைடு வார்னர் எப்படியோ அந்த சைடு டேவிட் மில்லர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஓமர் ஜாய் இனிஷியல் ஓவர்ஸ் கொடுப்பாங்க, பட் அந்தளவுக்கு ஸ்விங் கிடச்சி விக்கெட் எடுப்பானான்னு தெரியலை. ஏன்னா உமேஷ் யாதவ் வந்துட்டு அவர் தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க இனிஷியல் ஓவர்ஸில். அப்புறம் மோஹித் சர்மா மொத்தமாக டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் வந்தாலுமே ஓமர் ஜாய்க்கு 1 or 2 ஓவர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இங்கே பெட்டர் கேப்டன் சாய்ஸில் சுக்மன் கில், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் கேப்டனுக்கு. ரிஸ்க் ஆப்ஷன்ஸில் நம்ம டேவிட் மில்லரை ட்ரை பண்ணலாம். ரஷீத் கான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இந்த 3 பேர் பெட்டரு. டேவிட் மில்லரை ஒரு ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் கார்ட் பிக்கா லோ பர்சன்டேஜ் பிக்கு, அங்கே ஒரு இஷாந்த் சர்மா பிக் பண்ணுற மாதிரி இங்கே உமேஷ் யாதவ் அண்ணா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ராகுல் டிவாட்டியாவை சேசிங்கில் மட்டும் எப்பயுமே எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிக் ஸ்டப்ஸை சேசிங்கில் கேப்டன் கொடுக்கலாம். மற்றபடி டேவிட் வார்னர் ஒரு கிராண்ட் லீக் நல்ல ஒரு ஆப்ஷன். டெத்தில் பவுல் பண்ண போகிறது முகேஷ் குமார் தான். எப்படினாலும் டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துறாரு. குல்தீப் யாதவ் தூக்கி போட்டு இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அடிக்க போவாங்க, விக்கெட் கிடச்சிரும். சேம் கான்செப்ட் தான் ரஷீத் கானுக்கும். சாய் கிஷோர் ஒரு ரிஸ்கியஸ்ட்டு பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போசிட்டாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போட்டு விக்கெட் எடுப்பார் நீங்கள் தோணுச்சுன்னா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கேயுமே லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. ஸோ அப்போது இந்த ஷாருக் கான் ஒரு பிளேயரை இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வரலாம், இல்லை ஜஸ்ட் அவர் எடுத்துகிட்டு வரலாம். அவருமே சரியாக ப்ளே பண்ணுறது இல்லை. இங்கே தேவைப்பட்டால் ஸ்டப்ஸ் பவுல் பண்ணிக்கலாம். மற்றபடி அக்ஷர் பட்டேல் மூவ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் டேவிட் வார்னர். ரிஸ்கியான ஆப்ஷன் ஸ்டப்ஸு, ஜாக் ஃப்ரேசர் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில ஹை ரிஸ்க்கான டீம்ஸில் இஷாந்த் சர்மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உமேஷ் யாதவை ஹை ரிஸ்கி டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. மோஹித் சர்மா டெத்தில் பவுல் பண்ணுவார். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் கேப்டன் சாய்ஸு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப அடிக்க முடியாது இவரை. ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பார். ஹை ரன் இவங்க அடிச்சிட்டாங்கன்னா டேவிட் மில்லர் கண்டிப்பாக ஒரு கீ பிளேயர். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ட்ராக்கில் கொஞ்சம் 2 மேட்ச் ஃபார்ம் டவுனில் இருக்கிறதுனால ஃபார்முக்கு வரதுக்கு முயற்சி எடுப்பார். அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் அந்த சைடு வீசுவாங்க. அதை யூஸ் பண்ணிப்பார் டேவிட் மில்லர். மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி சேஃப் ஆப்ஷனாக சாய் சுதர்சன், சுக்மன் கில் இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பேட்டில் வைஸ் பார்த்தோம்னா உமேஷ் யாதவ் வார்னரை 2 times விக்கெட் எடுத்திருக்காரு. பிருத்திவி ஷாவையும் 2 times விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்தி சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் உமேஷ் யாதவ் ஒரு கீ. அவர் டெத்தில் விஷயமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உள்ளே வந்தால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாக் ஃப்ரேசரை ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட் உமேஷ் யாதவ் ஒரு டைமும், அக்ஷர் பட்டேல் ரஷீத் கானுக்கு ஒரு டைம், மோஹித் சர்மாவுக்கு ஒரு டைம் அவுட் ஆயிருக்காங்க. ஹோப் ரஷீத் கானுக்கு ஒரு டைம் லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆனதை பார்த்தோம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் ஆண்ட்ரிக் நாக்கியா 3 டைம் சுக்மன் கில்ல விக்கெட் எடுத்திருக்காரு. இஷாந்த் சர்மா, ராகுல் டிவாட்டியா, ஆண்ட்ரிக் நாக்கியா ஒரு டைமும், ஷாருக் கானை 3 டைம் கலீல் அகமது விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். சுக்மன் கில்லு 29 ரன் ஆவரேஜ் ஹெட்ல. வென்யூவில் 3 மேட்ச்சில் 55 தான் அடிச்சிருக்காரு. பட் நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு. கேப்டனுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் அவர் அகமதாபாத்தை தாண்டி போயிட்டா கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் ஆடுவார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா டீம்லேயும் கேப்டனுக்கு கொடுக்காதீங்க. ஹெட்ல 72 ரன்னு. லாஸ்ட் மேட்ச் ரன் அவுட் தான் ஆனார் சாய் சுதர்சன். அப்படி இல்லாட்டி டிசி கூட வேறு லெவலில் அடிச்சிருப்பார். வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 62. ரிஷப் பண்ட் ஹெட்ல 2 மேட்ச்சில் 59, வென்யூவில் 32. மோஹித் சர்மா 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்ல 7 விக்கெட் வென்யூலையுமே எடுத்திருக்காரு. ரொம்ப எப்படி ஒரு நட்ராஜன் செகண்ட் பவுல் பண்ணுற விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி மோஹித் சர்மா விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் மோஹித் சர்மாவை கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரஷீத் கான் 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்ல வென்யூவில் 8 விக்கெட்டும். இஷாந்த் சர்மா 4 விக்கெட்டு, வென்யூவில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. பிருத்திவி ஷா 22 ரன் தான் ஆவரேஜ் வென்யூவில். டேவிட் வார்னர் 29 ரன் ஆவரேஜ். ஹெட்ல பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. தொடர்ச்சி அவுட்டு தான் ஆயிருக்காங்க. டீம் பார்ப்போம். ரிஷப் பண்ட் கேப்டன், சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க டேவிட் மில்லர் எடுத்து டேவிட் வார்னர், டேவிட் மில்லர்னு கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஜாக் ஃப்ரேசர், அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு இப்படி கொடுக்கலாம். இந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். அதேமாதிரி உங்களுக்கு மறுபடியும் லீடர் போர்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேட் பால் 11ல். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்களோ எல்லாமே கால்குலேட் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிங்க 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் கொடுக்குற டீமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நீங்களே சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.